எல்லாம் வந்தாச்சுன்னு சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா. நம்ம அந்த மெரிடியன் பார்த்ததுல எதுவும் டவுட் இருக்கா? மோகன் சார் ஏதோ பேசுறீங்களா? ஒன்றும் கேட்கலையே. இல்ல சார். இல்ல. வெரி குட். எம்ப்ரியோ சார் குட் ஈவினிங் சார். கேக்குதுங்களா சார்? சவுண்ட் கேக்குதா எல்லாத்துக்கும்? It's audible, sir. It is audible. கேக்குது சார். சவுண்ட் கேக்குதா எல்லாத்துக்கும்? கேக்குது சார். எஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்ததுல மெரிடியன்ஸ் கிளாஸ் பார்த்ததுல எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் கிளாரிட்டி வேணுமா?
ராஜேஸ்வரி நடராஜன் கேட்கலன்றாங்களே. ஹலோ சார், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க சார். சொல்லுங்கம்மா. இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரானரி மெரிடியன்ல இப்போ 2 நீடில் பேரா போடுறோம் இல்லைங்க சார். இப்போ எக்ஸாம்பிள் UB62 SI3 SP4P6 இந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லைங்க சார். இப்போ பேஷண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரினா எதனா ஒரு அந்த 2 நீடில் மட்டும்தான் எடுக்கலாங்களா, இல்ல 2 or 3 காம்பினேஷன்ஸ் கொடுக்கலாமாங்க சார்? 2 or 3 காம்பினேஷன் கொடுக்கலாமா, தப்பு இல்லை. கொடுக்கலாங்களாங்க சார்? ஓகேங்க சார், அதான் இப்போ டவுட் இருந்துச்சுங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூங்க சார். காது எரிச்சலுக்கு SI3 எடுக்கலாமா? கொடுக்கலாமா, கொடுக்கலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், சவுண்ட் வந்து இரிட்டேஷனா இருக்குல்ல சார் சில பேருக்கு. ஏதாவது சவுண்ட், சின்ன சவுண்ட் கேட்டாலே அது வந்து ஆமாம்மா. கிட்னியோட டெபிஷியன்சியா இல்ல எக்ஸஸா சார்? கிட்னியோட டெஃபிஷியன்சிமா. ஓகே சார். அது நம்ம பேரண்டல் எனர்ஜில இருந்து எடுக்கிறோம்ல, அது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்து நமக்கு அந்த ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிருமா, இல்ல அதை இன்க்ரீஸ் பண்ணலாங்களா சார்? அது ஒரு டவுட். பேரண்டல் எனர்ஜி நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து அதை ப்ரொடெக்ட் தான் பண்ணலாம், பாதுகாக்கலாம். மத்தபடி நம்ம ஃபுட்ல இருந்து ஒண்ணும் இந்த பண்ண முடியாது. பாயிண்ட்ஸ் இருந்து கொடுக்கும். ஓகே ஓகே. குறிப்பிட்ட பாதுகாக்க பீரியட் நமக்கு குறிப்பிட்ட பீரியட் தான் நமக்கு அப்போ அது. அதை பாதுகாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்கும். ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி, இப்ப போன வகுப்புல என்ன பார்த்தோம்னா, எப்படி கருவறைக்குள்ள இந்த 8 எக்ஸ்ட்ராடினரி மெரிடியன் 8 திசைகள்ல பயணிச்சு உடல்ல எப்படி தசைகளை உருவாக்குது, அந்த தசைகளுடைய கோர்வேல எப்படி வந்து மனுஷன் உருவாகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப கண்டினியூஸா அந்த கர்ப்பப்பைக்குள்ள பனிக்குடத்துக்குள்ள ஒரு ஓட்டம், தண்ணியோட ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அதுல வந்து ஜைகோட் உருவாச்சு, ஜைகோட்ல இருந்து ஒரு சதத்துண்டு உருவாச்சு. அந்த சதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி எலும்பு மூடிச்சு. 3 லேயரா பிரிஞ்சது. உள் லேயர்ல இருந்து சில உறுப்புகள், நடு லேயர்ல இருந்து சில உறுப்புகள், வெளி லேயர்ல இருந்து சில உறுப்புகள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம உடம்புல 5 எலிமெண்டோட அமைப்பு ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 5 எலிமெண்டோடைய அமைப்புமே உடம்புல இருக்கும். ஆனா அந்த பர்சனோட பிஹேவியர் பார்த்தோம்னா எந்த எலிமெண்டோடைய அப்பியரன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்சனோட பிஹேவியர், பர்செப்ஷன் இது எல்லாமே மாறும். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். வாட்டர் எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டி, வாட்டர் எலிமெண்டோட இன் ஆர்கன் வந்து கிட்னின்னு பார்த்தோம். வாட்டர் எலிமெண்டோட yang ஆர்கன் வந்து யூரினரி பிளாடர்னு பார்த்தோம். வாட்டர் எலிமெண்டோட கலர் வந்து பிளாக்னு பார்த்தோம். வாட்டர் எலிமெண்டோட பாசிட்டிவ் இமோஷன் வந்து வில் பவர்னு பார்த்தோம். வாட்டர் எலிமெண்டோட நெகட்டிவ் இமோஷன் வந்து ஃபியர்னு பார்த்தோம். வாட்டர் எலிமெண்டோட டைரக்ஷன் நார்த்னு பார்த்தோம். வாட்டர் எலிமெண்டோட தெர்மல் நேச்சர் வந்து கோல்டு அப்படின்னு பார்த்தோம். வாட்டர் எலிமெண்டோட சீசன் வந்து பார்த்தோம்னா வின்டர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இன்னைக்கு அந்த வாட்டர் எலிமெண்டோட கான்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி இருப்பாங்க, வாட்டர் எலிமெண்ட் பர்சனாலிட்டி, ஒரு பர்சனுக்கு வாட்டரோட ஃபேஸ் டாமினண்டா இருந்துச்சுன்னா அவங்க எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும், எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது இவங்க வாட்டர் எலிமெண்ட் தான் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ ஜென்ரலா ஒரு காமன் பிஹேவியர் வாட்டர் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா, தே ஆர் வெல் டிட்டர்மைன்டு பீப்புள். வாட்டர் பீப்புள்ஸ் ஆர் டிட்டர்மினேஷன், அவங்களோட டிட்டர்மினேஷன் இஸ் இன்ஸ்பைரிங். ஸோ
எந்த ஒரு வேலையை கொடுத்தாலுமே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகமா இருக்கக்கூடிய எலிமெண்ட் எது அப்படின்னா வாட்டர் எலிமெண்ட் பீப்புள். ரொம்ப கெலோக்கேல சொல்லணும்னா வேலைக்கு நேர்ந்து விட்ட குட்டி எது அப்படின்னா வாட்டர் எலிமெண்ட் பீப்புள். தே ஆர் ஆல்வேஸ் ரெஸ்ட்லெஸ். ரெஸ்ட்லெஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒர்க் கொடுத்தாலும் சோற மாட்டாங்க. ஒர்க்கை முடிக்காம இவங்க தூங்க மாட்டாங்க. ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டி லோட் பண்ணிட்டே இருப்பாங்க கண்டினியூஸா. இவங்களுக்கு சும்மா உட்கார்ந்து இருக்க பிடிக்கவே பிடிக்காது. சோம்பேறி கிடையாது. ஏதாவது சின்ன சின்ன வேலையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப இவங்க தன்னால என்ன எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா தனக்கு எப்பொழுதுமே ரெஸ்ட் இல்லாம தன்னை எப்பொழுதுமே ஒரு வேலையில ஆக்குப்பை பண்ணிக்கக்கூடிய மக்களா இருப்பாங்க. இந்த வாட்டர் எலிமெண்ட் பீப்புள் தண்ணி எப்படி ஓடிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நேச்சர் உள்ள மக்கள் தான் வாட்டர் எலிமெண்ட். இந்த வாட்டர் எலிமெண்ட் பாசிட்டிவ் இமோஷன்ல இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ் இமோஷன் வில் பவர்னு சொன்னோம். வில் பவர்ல இருந்ததுன்னா இவங்க ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி நிறைய இருக்கும். அதாவது துணிச்சலா ஒரு காரியத்தை எடுத்து செய்யறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டிரைவிங் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. டிரைவிங்ல ஒரு வண்டியை ஓட்டுறதுல ஸ்கில்டு டிரைவர்ஸ் யாரு அப்படின்னா வாட்டர் எலிமெண்ட் பீப்புள். கார்பெண்டர் எடுத்துக்கிட்டாருன்னா கார்பெண்டர் ஒர்க்ல யாரு வந்து பக்காவா பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் எலிமெண்ட் பீப்புள். ஏன்னா மெஷர்மெண்ட் கண்டினியூஸா உட்காந்து குறுக்க வளைச்சு உட்காந்து செய்யக்கூடியது. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளவா வயிறு இருக்காது. ஆக்சுவலா வாட்டர் ஃபயரோ வாட்டர் மெட்டலோ இருந்தாங்கன்னா வயிறு இருக்காது. நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். ஃபிளெக்சிபிலிட்டின்னு எப்படி பரதநாட்டியம் ஆடும் பொழுதுலாம் நல்லா உடம்ப வளைச்சு டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஃபிளெக்சிபிலிட்டி நளினம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த வாட்டர் எலிமெண்ட் பீப்புள். அதனால கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், இந்த போர்டெல்லாம் வந்து பண்றாங்கல்ல, சிசிடிவி கேமரா, இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் அதிகமா டெக்னீஷியன் ஒர்க்ஸ் இதெல்லாம் எதுல எந்த எலிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் எலிமெண்ட் பீப்புள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க சொன்னேன் நான் ரெஸ்ட்லெஸ்ன்னு சொல்லி, ஏன்னா ஆத்துல தண்ணி ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களோட வாழ்க்கை. அதனால தே ஃபீல் ரெஸ்ட்லெஸ்னஸ். இமேஜினேட்டிவ் பீப்புள். இமேஜினேட்டிவ் பீப்புள்னா என்ன அப்படின்னா ஃபயர் மாதிரி இமேஜினேஷன் இருக்காது. ஃபயர் எப்படி இருக்குன்னு பின்னாடி பார்ப்போம். இந்த இமேஜினேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு ஆர்ட்டை கொடுத்தீங்கன்னா, ஒரு ஓவியத்தை கொடுத்தீங்கன்னா சிறந்த ஓவியர் யாரு அப்படின்னா வாட்டர் எலிமெண்ட் பீப்புள். உள்ளுக்குள்ள அந்த உருவத்தை கம்ப்ளீட்டா கற்பனை பண்ணிடுவாங்க. கற்பனை பண்ணி அதை அப்படியே ஜெராக்ஸ் வச்ச மாதிரி வெளியில எடுத்து அந்த ஆர்ட்டை கொடுத்துருவாங்க வாட்டர் எலிமெண்ட். ஸோ அந்த அளவுக்கு ஆர்ட்ல பயங்கர இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் யாரு அப்படின்னா வாட்டர் எலிமெண்ட் பீப்புள். டைலரிங் தொடர்ந்து மிஷின்ல உட்காந்து குனிஞ்சு தச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த வாட்டர் எலிமெண்ட் பீப்புளுக்கு ரொம்ப பிடிக்கும். தையல் ஒர்க்கெல்லாம் மற்ற எலிமெண்ட்லாம் சஸ்டெயினா இருக்காது, ஆசைக்கு தைக்கும் அவ்வளவுதான். ஆனா இது நிறைய டைலரை பார்த்தீங்கன்னா தெரியும், சித்து உடம்பா இருக்கும், கழுத்துல ஒரு ஜோல்னா பைய மாட்டுற மாதிரி டேப்பை போட்டுட்டு அப்பியரன்ஸ்லேயே பார்த்தோம்னா ஒரு ப்ளீசிங் பர்சனாலிட்டியா நிறைய டைலரை நம்ம பார்க்க முடியும். ஸோ இவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இவங்களை சிங்கிள் வேர்ட்ல சொன்னோம்னா வாட்டர் எலிமெண்ட் பீப்புளை நம்ம சொல்லும் பொழுது பிலாசபர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த வாட்டர் எலிமெண்ட் பீப்புள் ஸ்பிரிச்சுவலாகவும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நிறைய பஜனைகள், இறைவனை பத்தி பேசக்கூடிய நிகழ்ச்சி, இந்த மாதிரியான அதிக விஷயத்தை விரும்பக்கூடிய மக்களா இருப்பாங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு வெளியில போறது பிடிக்காது இவங்களுக்கு. இவங்க வந்து வீட்டுல தனியா ரொம்ப சந்தோஷமா இருக்க பழகிக்கிட்ட மக்கள். பெருசா வெளியில போகணுன்ற தேடல் இருக்காது, சுத்தி பார்க்க தெரியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாராட்டி பேசுறதுக்கு தெரியாது. ஒரு விஷயத்த வந்து தெரியாத விஷயத்த பல வார்த்தைகளை போட்டு அதை வந்து டிப்ளமேட்டிக்கா மேனேஜ் பண்ண தெரியாது. ஸோ
எப்பொழுதுமே பார்த்தோம்னா ஒரு அப்ரிஹென்சிவ், உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த நேச்சர் உள்ள பீப்புள் தான் வாட்டர் பர்சனாலிட்டி. தே ஆர் லைக் ஃப்ளோயிங் ரிவர், இன்டென்ட் ஆன் ரீச்சிங் டு த ஓஷன். எப்படி ஒரு கடல்ல தண்ணி ஓடி போய் கலக்குதோ அந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். தே நீட் அ சேஃப் அண்ட் செக்யூர் ஜாப். ஒரு வேலை இருக்கு, ஒரு வேலையில 1 கோடி ரூபாய் சம்பளம், ஆனா அந்த வேலை 2 வருஷம் தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு வேலை இருக்கு, 2 லட்சம் ரூபாய் சம்பளம், த்ரூ அவுட் த லைஃப் நீங்க சேஃபா இருக்கலாம். அப்படின்னா எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க வாட்டர் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா? ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் ஜாப். சம்பளம் கம்மி இருந்தாலும் பரவாயில்ல, அதிக குடைச்சல் இருக்கக்கூடாது, நான் வந்து ஸ்டேபிளா பொலைட்டா நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நேச்சர் உள்ள ஜாப் தான் இந்த வாட்டர் எலிமெண்ட் பீப்புள். சம்டைம்ஸ் தே புஷ் ஃபார்வர்ட் வித் எனர்ஜி ஆஃப் ரஷ்ஷிங் ரேபிட். எப்போ இந்த புஷ் ஃபார்வர்டு வரும் அப்படின்னா, ஒர்க்கிங் அண்டர் த டார்கெட்டட் சிச்சுவேஷன். இப்ப நிறைய டிஎன்பிசி அதே மாதிரி இந்த அஃபிஷியல் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்றவங்க எல்லாமே predominantly water element people, because they seeks for a clerical job. They seek the order of information. இந்த ஆர்டர்ல வேலை செய்யணும், கவர்மெண்ட் இந்த ஆர்டர் கொடுத்துச்சுன்னா எனக்கு சரியா இருக்கும், ஆர்டரை வாங்கி வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல எந்த எலிமெண்ட் வந்து ரொம்ப கீனா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் எலிமெண்ட் பீப்புள். ஸோ மெயினா பாத்தீங்கன்னா இவங்களோட பேச்சு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா, கட் அண்ட் ஷார்ட்டா இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் இவங்களுடைய வாயை நம்ம ஓபன் பண்ணி விஷயத்த வாங்க முடியாது. ஸோ இது வந்து காமன் வாட்டர் எலிமெண்டோட ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலா. ஸோ இந்த வாட்டர் எலிமெண்டோட கீ கன்சர்ன் என்னென்னலாம் இவங்களோட கவனிக்கப்பட வேண்டிய இல்ல ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏரியான்னு பார்த்தோம்னா, சப்கான்சியஸ்லி தீஸ் பீப்புள் ஆர் ஹேவிங் சம் ஃபியர், ஆல்வேஸ் சப்கான்சியஸ் ஃபியர். சார் இந்த சப்கான்சியஸ் ஃபியர் இருந்ததுனால நமக்கு என்ன சார், நமக்கு என்ன அதுல எடுத்துக்கிறது அப்படின்னா, யாருக்கு ஃபியர் இருக்கோ அவங்களுடைய சீ வந்து பார்த்தோம்னா லீக் ஆகும், சீ அசெண்ட் ஆகாது. இப்ப வாட்டர் மெரிடியன் பார்த்தோம்னா, கிட்னி மெரிடியன் பார்த்தோம்னா யூபி மெரிடியன் மேல இருந்து கீழே போகும், கிட்னி மெரிடியன் பார்த்தோம்னா கீழே இருந்து மேல வரும். ஒரு பொருள் வளரணும்னா, ஒரு பொருள் நகரணும்னா, ஒரு பொருள் வந்து மேல எம்பணும்னா நீரை வந்து வெப்பத்தை கொடுத்து ஆவியாக்குனாதான் அது நடக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோறு வடிக்கிறோம், சோறு வடிக்கும் போது என்ன பண்றோம், தண்ணியை உலையில வச்சு கொதிக்க வைக்கிறோம். அப்ப அந்த தண்ணி நீராவியா மாறி அரிசிக்குள்ள உள்ள போய் அந்த அரிசியை பெருசாக்கி சோறா மாத்தணும். அப்ப இப்படி மாத்துறதுக்கு அரிசியை தண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா வேப்பரா மாறி மேல போகணும். ஆனா ஃபியர் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த மேல எலும்புற விஷயம் இருக்காது. அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயம் வர வர வாட்டர் எலிமெண்ட் பீப்புளுக்கு ஹிப்ல பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ லோ பேக் பெயின் யாருக்கு காமன் அப்படின்னு பார்த்தோம்னா 99% low back pain is very common for water element people. ஸோ அப்போ வாட்டர் எலிமெண்ட் பீப்புள் லோ பேக் பெயின் வர்றது எதனால அப்படின்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்னோம், தே ஆர் ரெஸ்ட்லெஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி. இந்த ரெஸ்ட்லெஸ் பீப்புள்னால தே வில் ஹாவ் வெரி காமன் லோ லெவல் ஆஃப் ஸ்லீப் அட் நைட். லோ லெவல்னா எப்படி சார்னா, சின்ன சத்தம் வந்தா கூட டப்புன்னு முழிச்சிருவாங்க. ஸோ நிறைய வீடு வந்து பூட்டிட்டாங்களா, வீடு பூட்ட வந்து திரும்ப திரும்ப செக் பண்றக்கூடிய குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் எலிமெண்ட் பீப்புளுக்கு அதிகமா இருக்கும். ஒரு சாவியை தொலைச்சிட்டாங்க அப்படின்னா
அந்த சாவியை எடுக்கிற வரைக்கும், வச்ச இடம் தெரியாது, எடுக்கிற வரைக்கும் பதறிடுவாங்க. அந்த மாதிரி நேச்சர் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் எலிமெண்ட் பீப்புளுக்கு இருக்கும். அதே மாதிரி மெமரி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மெமரிக்கு தமிழ் பேர் என்னன்னா நினைவுகள்னு பேர். இந்த நினைவுகள் அப்படின்னு என்ன அப்படின்னா நீர் இணைவுகள்னு பேர். மூளைக்குள்ள தண்ணி வந்து சேரணும், அப்பதான் நினைவாற்றல் நல்லா இருக்கும். ஒரு சின்ன ஒரு குறிப்பு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. எந்தெந்த மிருகங்களுக்கு நினைவாற்றல் அதிகம் அப்படின்னா டால்பினுக்கு அதிகம், வவ்வாலுக்கு அதிகம், காக்காவுக்கு அதிகம், யானைக்கு அதிகம், திமிங்கலத்துக்கு அதிகம். அப்ப இந்த நினைவாற்றல் இருக்கக்கூடிய விலங்குகளுடைய கலர் பார்த்தோம்னா காக்காவா இருக்கட்டும் கருப்பு, டால்பினா இருக்கட்டும் கருப்பு வெள்ளை, வவ்வாலா இருக்கட்டும் கருப்பு, திமிங்கலமா இருக்கட்டும் கருப்பு. இந்த எல்லாம் கருப்பு நம்ம மூளையில இந்த மூளைக்கு தேவைப்படக்கூடிய நீராற்றல எங்க இருந்து நம்ம உடம்பு எடுக்கணும்னா கிட்னில இருந்து எடுக்கணும். அப்ப கிட்னி ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா நினைவுகள் நல்லா இருக்கும். கிட்னியோட எனர்ஜி நல்லா இருந்துச்சுன்னா மெமரி நல்லா இருக்கும். அந்த மெமரி நல்லா இருந்துச்சுன்னா இந்த வாட்டர் எலிமெண்ட் ஹைலி ரெஸ்பான்சிபிள் பீப்புள்னால டார்கெட்டை செல்ஃபாவே டிசைன் பண்ணி அந்த டார்கெட்டுக்கு ஆர்டருக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சலிக்க மாட்டாங்க. அண்ட் எல்லா வேலையுமே ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த ஒர்க்கை ஃபுல்ஃபில்மெண்ட்டாக முடிப்பாங்க. ஒரு வாட்டர் எலிமெண்ட்டை நீங்க பொறுப்பை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க 100% போய் எந்த ஒரு அதுல கான்சென்ட்ரேஷனும் இல்லாம நீங்க தூங்கிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க்ல தே ஆர் டெடிகேட்டிவ் அண்ட் டிட்டர்மினேட்டட் இனஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒர்க். ஸோ அப்போ ஃபியர் இருந்துச்சுன்னா லோ பேக் பெயின் ரொம்ப காமனாக இருக்கும். அந்த லோ பேக் பெயின் காமனாக இருக்கிறதோட அசெண்டிங் ஃப்ளூயிடோட ப்ராசஸ், மேல் நோக்கி போகக்கூடிய நீரோட தன்மை கம்மியாக இருக்கிறதுனால மறதிகள் அதிகமாக இருக்கிறதுக்காக வாய்ப்பு. இந்த வாட்டர் எலிமெண்ட் பீப்புள் ஆர் ஹைலி ட்ரஸ்ட் ஒர்தி பீப்புள். நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் யாரு அப்படின்னா வாட்டர் எலிமெண்ட் பீப்புள். இவங்களை ரொம்ப ஈஸியாக நம்ப வச்சிடலாம். வெளுத்ததெல்லாம் பால்னு ரொம்ப ஈஸியாக நம்பக்கூடிய மக்கள் யாரு அப்படின்னா வாட்டர் எலிமெண்ட் பீப்புள். ரொம்ப சீக்கிரம் ஏமாத்துறது யாரு அப்படின்னா இந்த வாட்டர் எலிமெண்ட் பீப்புளை நம்ம ஈஸியா ஏமாத்திட முடியும். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்புறதுனால இவங்க சரியா இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப வெகுளியா நம்புறதுனால இவங்கள மற்ற எலிமெண்ட் வந்து ரொம்ப ஈஸியா சீட் பண்ணிடும். சேஃப்டி ரொம்ப பார்க்கக்கூடிய மக்கள். லாயல்ட்டி ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு. ஸோ ரொம்ப நேர்மையை விரும்பிகளா இருப்பாங்க. இப்போ ஒரு வியாபாரம் பண்ணாங்கன்னா ஒரு பொருளை இவங்க வாங்கிட்டு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை இவங்களை வியாபாரம் பண்ண சொன்னா நேர்மை விரும்பிகள்னால 110 ரூபாய்க்கு விற்பாங்க. அந்த 10 ரூபாய்க்கும் 10 மாசம் கடன் தரதுக்கும் ரெடியா இருப்பாங்க இந்த வாட்டர் எலிமெண்ட் பீப்புள். அதட்டி பேச மாட்டாங்க. பிரைஸை ரொம்ப ஜாஸ்தி வச்சு விற்க தெரியாது. சஸ்பென்ஸ் பண்ண தெரியாது. ஒருத்தரை வந்து எப்படியெல்லாம் சஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆக்சுவலா சர்ப்ரைஸ் பண்ண தெரியாது, சஸ்பெண்ட் பண்ண தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நேச்சர் உள்ள மக்கள் தான் வாட்டர் எலிமெண்ட். டைம் ப்ராப்பரா கீப் அப் பண்ணக்கூடிய எலிமெண்ட் எது அப்படின்னா வாட்டர் எலிமெண்ட். தே ஆர் வெரி ஆர்கனைஸ்டு பீப்புள். ஆர்கனைஸ்ட் பீப்புள்னா இப்போ மிலிட்ரியில ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. காலங்கத்தில் 4:30 மணி எந்திரிக்கணுமா, 4 மணி 4:30 மணி, எஸ் தே ஆர் ஆன் டைம். எக்ஸாக்டா 9 o'clock தூங்கிடணுமா, 9 o'clock தூங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஆர்டர் கரெக்டாக அதுக்குள்ள வச்சு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி வேலை செய்யறது யாருன்னா வாட்டர் எலிமெண்ட். இந்த சிங்கப்பூர் அந்த மாதிரியான நாடுகளில் இந்த வாட்டர் எலிமெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, வாட்டர் எலிமெண்டோட பீப்புளோட விகிதாச்சாரம் பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். அதனால அவங்க அந்த ஊர் மக்கள்லாம் பாருங்க, இப்போ நம்ம ஊர் மாதிரி எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்லாம் இருக்க முடியாது. ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி ஆகணும், ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த ஆர்டரை ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு தான் சிங்கப்பூர் சொர்க்கமா இருக்கும். இதே ஒரு ஃபயர் எலிமெண்ட்டை உட் எலிமெண்ட்டை சிங்கப்பூர்ல விட்டோம்னா அவனுக்கு பேச ஆள் இருக்காது, டென்ஷன் ஆகி வந்துருவான், வேலை 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 வேலைங்கிறாங்கன்னு சொல்லி. ஓகே, ஸோ அப்போ ரொம்ப என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா இந்த மக்கள்
லாயல்ட்டி எதிர்பார்ப்பாங்க, பேஷன்ஸ் ரொம்ப இருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட்லாம் ப்ராப்பரா இருக்கும், செக்யூரிட்டி ஒர்க்கு நிறைய பாதுகாப்புக்காக அமர்த்தப்படக்கூடிய மக்கள் வாட்டர் எலிமெண்ட்டாக தான் இருப்பாங்க. நாலேஜ் பார்த்தோம்னா நிறைய விஷயத்த கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் நிறைய இருக்கும். ஏன்னா படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி எழுதுறதும் ரொம்ப பிடிக்கும். எழுதுறதுல சோம்பேறித்தனப்பட மாட்டாங்க. இந்த ஸ்கூல்ல எக்ஸாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து எழுதி அதை வந்து பல கலர்ல ஸ்கெட்ச் பண்ணி அதை அழகா விசிபிளா காமிக்கணும்னு நினைக்கிறதுல வாட்டர் எலிமெண்ட் வந்து ஒரு கேட்டகரி. ஸோ கரேஜ் அண்ட் ஜஸ்டிஸ் நேர்மை விரும்பிகளா இருப்பாங்க. கரேஜ் பெருசா, வில் பவர் இருந்துச்சுன்னா கரேஜ் ஜாஸ்தி இருக்கும், இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வாட்டர் எலிமெண்டோடைய லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட் அண்ட் இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, சேஃப்டி அசஸ்மெண்ட், ரிஸ்க் அசஸ்மெண்ட், டாக்கிங் ரிஸ்க், தே டோன்ட் டாக் மச், ரீஅஷூரிங் ஆர் கண்ட்ரோலிங் அதர், கன்சோலிங் அதர்ஸ் அதுவும் ரொம்ப கம்மி, பிரேவ்னஸ் ரொம்ப கம்மி, கரேஜ் ரொம்ப கம்மி, மெயின்டைனிங் அண்ட் எஸ்டாப்ளிஷிங் ஸ்டெபிலிட்டி. கொஷின் நிறைய கேட்க பிடிக்காது, அதாவது நிறைய கேள்வி கேட்டா இவங்களுக்கு பிடிக்காது, நிறைய சப்தத்தை கேட்டாலும் பிடிக்காது, திடீர்னு நிறைய கேள்வி கேட்டா பேனிக் ஆயிடுவாங்க, எப்படி பேசுறதுன்னு தெரியாது, சத்தமா பேசணும்னா பேனிக் ஆயிடுவாங்க. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பேரலைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக்கோடைய ஈவெண்ட் எல்லாம் யாருக்கு அதிகமா இருக்கும்னா இந்த வாட்டர் எலிமெண்ட்டுக்கு அதிகமா இருக்கும். பார்க்கறதுக்கு அப்புறாணி மாதிரி இருக்கும். இவங்களுக்கா பிபி வந்துருச்சு, இவங்களுக்கா ப்ரெஷர் வந்துருச்சு, இவங்களுக்கா ஸ்ட்ரோக் அட்டாக் ஆச்சுன்ற மாதிரி தெரியும் வெளியில. ஆனா இந்த மக்கள் தான் ரொம்ப ஈஸியா அந்த விஷயத்துல அஃபெக்ட் ஆகக்கூடிய எலிமெண்ட். வாட்டரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, water type people work well with the people who on creative project. So in the water and wood relationship is all very good relationship. ஏன் அப்படின்னா water generates the woodன்றதுனால the water per person helps the wood to see a broader view. The wood keeps the water person in focused. இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா, உட்டை வளர்க்கறது தண்ணி தான், அதனால நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சில வாட்டர் எலிமெண்ட் பீப்புள் தன்னால உட் எலிமெண்ட்டை வந்து அசோசியேட் ஆயிடுவாங்க. அவங்கள ஃபீட் பண்றதுக்கு நிறைய வாட்டர் எலிமெண்ட் பீப்புளுக்கு உட்டை ஃபீட் பண்ண பிடிக்கும். அதனால வாட்டர் எலிமெண்ட் பீப்புள் ஆர் ஹேவிங் எ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் உட் பீப்புள். வாட்டர் அண்ட் ஃபயர் பீப்புள் ஹேவ் இன்கன்சிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப். ஏன்னா ரெண்டும் அப்படியே ஆப்போசிட். வாட்டர் என்னென்ன பிஹேவியர்லாம் நம்ம பார்த்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பிஹேவியர் எது அப்படின்னா ஃபயர் எலிமெண்ட். ஸோ அப்போ அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. த ஃபயர் பர்சன் இஸ் டூ ஸ்கேட்டர்ட், அதிகமாக அஜிடேஷன், ஸ்கேட்டர்ட் ஜாஸ்தி இருக்கும் யார்கிட்டனா ஃபயர்கிட்ட. த காம் வாட்டர் பர்சன் கேன் பிரிங் ட்ராங்குவிலிட்டி, அமைதியும் ஆர்ப்பாட்டம் இல்லாத வாழ்க்கை யார்கிட்ட இருக்கும்னா வாட்டர்கிட்ட இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஒர்க்கிங் டுகெதர். ஃபயரும் வாட்டரும் கலந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் அதிகமாக வரக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி எது அப்படின்னா வாட்டர் ஃபயர் காம்பினேஷன்ஸ். ஸோ மோர் ஆஃபன் ஃபயர் பீப்புள் ஃபீல்ஸ் டூ இன்ஹிபிட்டட். ஆன் தி அதர் ஹேண்ட் வாட்டர் பர்சன்ஸ் too dreamy, and the fire persons can get their water boiling and moving forward. So அப்போ எர்த் வாட்டர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா கண்ட்ரோலிங் சைக்கிள்ல எர்த் கண்ட்ரோல்ஸ் த வாட்டர் அப்படின்னு படிச்சிருக்கோம். இங்க அதே மாதிரிதான். The earth and water people have trouble. Mix them together and their energies turn into a mad. ஏன் அப்படின்னா ஆர்டர் கொடுக்கறது இல்ல,
the earth people have more dominancy towards water people. ஸோ அப்போ தேவையில்லாத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அடிக்கடி கொடுத்து நிறைய வேலை வாங்கக்கூடிய மக்கள் யாரா இருப்பாங்கன்னா எர்த் எலிமெண்டா இருப்பாங்க. அதுக்கு அடிபணிஞ்சு அதுல வந்து ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு போகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும்னா வாட்டர் எலிமெண்ட் பீப்புளுக்கு இருக்கும். ஸோ மெட்டலோட வாட்டர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, மெட்டல் ஹெல்ப்ஸ் டு நரிஷ் த வாட்டர். ஏன்னா மெட்டல் ஜென்ரேட்ஸ் வாட்டர்ன்றதுனால மெட்டல் வாட்டர் ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்சோ குட். ஸோ இவங்களுடைய அசோசியேஷன் பார்த்தோம்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். வாட்டரோட பவுண்டரிஸ் என்ன, வாட்டரோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னா, the water people are forever pushing their boundaries. Yeah, they are restlessness, they are workaholic, they are responsible people அப்படின்றதுனால இவங்களுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்காது. Water people quality sleep through the cracks, softly meander into the space. Or இவங்களுடைய அதாவது இவங்களுடைய வில் பவர் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இவங்களுக்கு இவ்வளோ வில் பவர் இருக்குன்னு இவங்களுக்கே தெரியாது ஆக்சுவலா. ஏன்னா ஸ்பான்டேனியஸா ஒரு வேலையை வந்து இவங்க எடுத்து இவங்களா செய்ய மாட்டாங்க. பட் தே ஆர் கேப்பபிள் இனஃப். தே வில் எக்ஸ்பெக்ட் ஃபார் த ஆர்டர். அந்த ஆர்டர் வந்ததுனா தான் இந்த வாட்டர் பீப்புள் அதுக்கு ஒபே பண்ணுவாங்க. தானா எடுத்து செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது, சேலஞ்சஸை சீக் பண்றது அப்படின்றது ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஸோ ஜென்ரலா இந்த ஃபியர் ஜாஸ்தி இருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான ஹெல்த் ஹசார்ட்ஸ், உடல் அப்நார்மாலிட்டியில என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸஸ் வாட்டர், எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர். தே மே பி பேனிக். பேனிக் அப்படின்னா, இப்போ காதல் கொண்டேன் படத்துல தனுஷோட பிஹேவியர் பார்த்துருப்பீங்க. அந்த தனுஷோட பிஹேவியர், தனுஷ் வந்து பக்கா வாட்டர் எலிமெண்ட் ஆக்சுவலா. ஸோ ரொம்ப சட்டிலா அமைதியா யாரோடையும் பேசாம தன்னுடைய தனி ஸ்கில் மூலமா தான் உண்டு தான் வேலை உண்டு பார்ட் டைம் டியூட்டி பார்த்து ஒர்க் பண்ணி அது பாட்டுக்கு கிடைக்கிற நேரத்தில் தூங்கிட்டு வேலையை அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் உள்ள பர்சன் அந்த காதல் கொண்டேன் படத்துல உள்ள தனுஷோட கேரக்டர். அதே மாதிரி அந்நியன் படத்துல உள்ள விக்ரமோட கேரக்டர் வந்து பார்த்தோம்னா, அந்த மூணாவது அம்பி கேரக்டர் வந்து வாட்டர் எலிமெண்டோட கேரக்டர். லவ் ப்ரப்போசல் பண்றதுக்கு அம்மா அப்பாட்ட பர்மிஷன் வாங்கி லெட்டர் கொடுப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரியான கேரக்டர் யாருன்னா அம்பியோட கேரக்டர் வாட்டர் எலிமெண்டோட கேரக்டர். ஸோ தேர் இஸ் அ ப்ரொசீஜர் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் வழியா தான் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஷார்ட் வே அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது, தெரியாது. ஸோ அதனால பேனிக் இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப கொட்ட 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 எவ்வளவு தூரம் கொட்டு வாங்க முடியும்? அப்ப திடீர்னு ஒண்ணு ஏதாவது பிச்சிட்டு இருந்துச்சுன்னா பேனிக் அட்டாக் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால சிசோபிரினியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு சைக்கிக் டிசீஸ், இதெல்லாம் வாட்டர் எலிமெண்ட்டுக்கு ரொம்ப காமன். சைக்கோசிஸ் ரொம்ப காமன். எபிலெப்சி ஃபிக்ஸ் யாருக்கு வரும் அப்படின்னா ரொம்ப பயம் இருக்கிறதுனால வாட்டர் எலிமெண்ட்டுக்கு ரொம்ப காமனா இருக்கும். ஸ்ட்ரோக் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்சைட்டி ரொம்ப படபடப்பு ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெஸ்ட்லெஸ் சிண்ட்ரோம்னால இன்சோம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை இந்த வாட்டர் எலிமெண்ட் பீப்புளுக்கு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் அதிகமா இருக்கக்கூடிய மக்கள் யாருன்னா இந்த வாட்டர் எலிமெண்ட் பீப்புள். இயரோட இன்ஃபெக்ஷன், இயர்ல பிளாக் ஆர் காதுல வந்து இரைச்சல், டினைட்டிஸ் சொல்லக்கூடிய இரைச்சல் இருக்கிறது வாட்டர் எலிமெண்ட் பீப்புளுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோல்டுனால ஏற்படக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ் சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், மூமெண்ட் டிசபிலிட்டி வாட்டர் எலிமெண்ட்டுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ வாட்டர் எலிமெண்ட்டுக்கு மூமெண்ட்ல ரொம்ப பேக் பெயின் இருக்கும். அந்த பேக் பெயின்ல மேபி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லக்கூடிய ஆங்ஸ்பாண்டுன்னு சொல்லக்கூடிய ஆங்கலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா லம்பார்ல ஏற்படக்கூடிய டீநேச்சர் சேஞ்சஸ்,
லம்பார் டிஸ்லொகேஷன், லம்பார் பல்ஜு, லம்பார் ஹெர்னியேஷன் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் மண்டேல நிறைய ஒர்க் லோட எடுத்து போட்டுட்டு ஒர்க் பண்றதுனால ஹிப்பு ட்ரை ஆயிடும், சீயோட ஃப்ளோ ஹிப்பில் அஃபெக்ட் ஆகும். அப்போ ஹிப்பு சரௌண்டிங், லம்பாருடைய சரௌண்டிங் பாதிப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் எலிமெண்ட்க்கு இருக்கும். அண்ட் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்கன்னு எப்படி, சத்தம் சின்ன சத்தம் கேட்டால் கூட எந்திரிச்சிருவாங்க. அப்போ ரொம்ப மூளையை அலர்ட்டாகவே வச்சிருக்கிறதுனால பிரெயின்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிஸ்டிக் டெவலப்மெண்ட், டியூமர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வாட்டர் எலிமெண்ட்டுக்கு ரொம்ப காமன். அதே மாதிரி இந்த வாட்டர் எலிமெண்ட் கோல்டு இன்டாலரண்ட். கோல்டு இன்டாலரண்ட் என்ன, இவங்களோட தெர்மல் நேச்சர் கோல்டு. அப்ப குளிர்ச்சி ரொம்ப வரும் பொழுது அது ஏசி போட்டாலும் சரி, இல்ல நீங்க குளிர்காலத்துல ஃபேன் போட்டாலும் சரி, இந்த ஏசி எக்ஸ்போஷர், குளிர்காலத்துல ஃபேனோட எக்ஸ்போஷர் அதிகம் விரும்பாத எலிமெண்ட் எது அப்படின்னா வாட்டர் எலிமெண்ட். இருக்கிற இடத்துல தன்னுடைய எளிமையை பாராட்டி இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய எலிமெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூமை சர்ச் பண்றாங்க, ரூம் கிடைக்கல, ட்ரெயின்லயோ இல்லை ஃப்ளைட்லயோ போறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, கிடைக்கிற இடத்துல படுத்துக்குவோம். இப்போ ஒரு ட்ரெயின்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கோன்னா எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம கம்ஃபர்டபுளா ஒரு துண்டை மட்டும் கீழே விரிச்சு படுத்துக்கக்கூடிய எலிமெண்ட் எதுன்னா வாட்டர் எலிமெண்ட். ஸோ பெருசா அந்த கம்பேரிட்டிவ் டிக்னிட்டி, இங்கே நான் படுக்கலாமா, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்த மாதிரி எல்லாம் அந்த ஒர்க் நடக்கணும். அந்த ஒர்க் நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அதனால நிறைய அடாப்டபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எந்த இடத்துல அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய நேச்சர் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த வாட்டர் எலிமெண்ட்டுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி அலர்ட் மோட்ல இருக்கிறதுனால இன்சோம்னியா, தூக்கமின்மை அதிகமா இருக்கும். ஹெட்டேக், எஸ்பெஷலி ஆக்சிபிட்டல் ஹெட்டேக், பின்தலைவலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மறதி ஜாஸ்தி இருக்கும். ஆக்சுவலா நினைவாற்றல் அதிகமா இருக்கக்கூடிய எலிமெண்ட் வாட்டர் எலிமெண்ட் தான், பாசிட்டிவா இருந்துச்சுன்னா. அதே நெகட்டிவா இருந்துச்சுன்னா நிறைய மறதி ஜாஸ்தி இருக்கிறதுனால திரும்ப திரும்ப இவங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ஆர்வப்படுவாங்க, புரியாது, மறுபடியும் மறக்கக்கூடிய தன்மையில அதிகமா இருக்கும். காதுல ஏற்படக்கூடிய ஹோல், சம்டைம்ஸ் சின்ன ஹோல் ஆரம்பத்திலேயே பிறப்பிலேயே கூட இருக்கலாம். இந்த வாட்டர் எலிமெண்ட் பீப்புளுக்கு ஜென்ரலா வாட்டர் எலிமெண்ட் பீப்புளோட பர்த் பார்த்தோம்னா நவம்பர், டிசம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசத்துல பிறக்கக்கூடிய எலிமெண்ட் பிரிடாமினா வாட்டர் எலிமெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் ஜூன், ஜூலைல பிறக்கிறதும் வாட்டர் எலிமெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த வாட்டர் எலிமெண்ட் பீப்புளுக்கு வாட்டரோட நேச்சர் கோல்டு நேச்சர்னால பிறந்த குழந்தைக்கு சம்டைம்ஸ் யூரினோடைய ட்ராக்ல பிளாக்கேஜ், அதாவது சளி கோர்த்த மாதிரி அந்த யூரின் ட்ராக்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யூரின் வெளியில போகாது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா பெண்கள் வாட்டர் எலிமெண்டா இருந்தாங்கன்னா கோல்டு கான்ஸ்டியூஷன்னால ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில வாட்டர் எலிமெண்ட்டுக்கு பார்த்தோம்னா கோல்டு லிம்பு, அப்பர் லிம்ப் அண்ட் லோவர் லிம்பு எப்பொழுதுமே சில்லுன்னு ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உள்ளங்கையில அதிகமா வேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாட்டர் எலிமெண்ட்டுக்கு, லங் எக்ஸாஸ்ட் பண்றதுனால, கோல்டு ஒத்துக்காம. அதே மாதிரி சத்தமா பேச மாட்டாங்க, சத்தத்தை விரும்பாத மக்கள், காதுல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாட்டர் எலிமெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த வாட்டர் எலிமெண்ட் ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டி நிலையா தூக்கி வைக்கிறதுனால ஏதாவது ஒரு பீவரேஜஸ்க்கு அடிக்டா இருப்பாங்க. எய்தர் கஃபீன்கோ, காஃபிக்கோ இல்ல ஆல்கஹாலுக்கோ அடிக்டா இருப்பாங்க. ரொம்ப அப்புறாணி, நல்லா நேரா இருக்கும் பொழுது, நார்மலா இருக்கும்போது எழுத்து பேச முடியாது, எழுத்து பேச பிடிக்காது, எழுத்து பேச தோணாது. ஆனா அதே சரக்கு அடிச்சிட்டோம்னா நம்மளுடைய நிலை மாறி நம்ம எழுத்து பேசிடுவோம். அப்படின்றதுனால அந்த தெனாவட்டு கூட குடிகாரங்க மாறக்கூடிய மக்கள் எலிமெண்டா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் எலிமெண்டா இருக்கும். இந்த வாட்டர் எலிமெண்ட் பீப்புள் நிறைய எனர்ஜியை எக்ஸ்பெண்ட் பண்றதுனால ஜென்ரலா உப்பு அதிகமா போட்டு சாப்பிடுவாங்க. உப்பு இல்லாம சாப்பிட மாட்டாங்க. உப்பை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மக்கள் வாட்டர் எலிமெண்ட் பீப்புள். கருவாடு ரொம்ப பிடிக்கும் நான் வெஜிடேரியனா இருந்துச்சுன்னா, உப்பு கண்டம் நிறைய பிடிக்கும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா. அதே மாதிரி இரவுல லேட் நைட்ல சாப்பிட மாட்டாங்க, டிசிப்ளின் நிறைய ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் வாட்டர் எலிமெண்டா இருக்கும். காது சொல்லிட்டேன். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு டென்சிட்டி குறையிறது,
எலும்பு தேய்மானம், எலும்பு ஈஸியா ஃப்ராக்சர் ஆகிறது, இதெல்லாம் வந்து வாட்டர் எலிமெண்ட் பீப்புளுக்கு ரொம்ப காமன். காரணம், பயத்துல ஹீட்டை இன்டியூஸ் பண்றதுனால, பயம் இருக்கும்போது அட்ரினல் ரஷ் இருந்துட்டே இருக்கும். அந்த அட்ரினல் ரஷ் இருக்கிறதுனால உள்ள எனர்ஜி நிறைய தேவைப்படும். அந்த எனர்ஜி நிறைய தேவைப்படுறதுனால எலும்புல இருந்து எனர்ஜி எடுக்கிறதுனால எலும்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஹிப்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஷோல்டர்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதெல்லாம் வாட்டர் எலிமெண்ட் பீப்புளுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனால போன் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாம் வாட்டர் எலிமெண்ட்டுக்கு ரொம்ப காமன். டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காச நோய் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காச நோய் வாட்டர் எலிமெண்ட்டுக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த காச நோயை ஏற்படுத்தக்கூடிய கிருமி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்றது ஒரு கோல்டு லெவிங் ஏடிபிக்கல் பாக்டீரியா. யாருடைய உடம்புல குளிர்ச்சி அதிகமா இருக்கோ அந்த உடம்புல ஈஸியா கோல்டு அட்டாக் ஆயிடும். அப்ப டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ், எலிஃபென்டியாசிஸ் சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ், யானைக்கால் வியாதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் குறிப்பா வாட்டர் எலிமெண்ட்டுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பிளஸ் இந்த வாட்டர் எலிமெண்ட் கோல்டு லவ்விங்கிறதுனால சிக்கன் குன்யா, டெங்கு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. வாட்டர் எலிமெண்ட் பீயிங் கோல்டு நேச்சர்ன்றதுனால இவங்களுக்கு குளிர் தாங்க முடியாது. அடிக்கடி பிளேட்லெட் குறையறதுக்கும் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளேட்லெட் கவுண்ட் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நேச்சர் ஆஃப் தி பீப்புள் நிறைய பார்த்தோம்னா டூத் டிக்கே, பல்லு வந்து சொத்த பல்லா, அரிக்கிற பல்லா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இமேஜினேஷன்ல நிறைய பயம் வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா வாட்டருடைய ப்ராப்ளம்னால வரக்கூடிய கண்டிஷன்ஸ். ஸோ அப்போ இந்த வாட்டர் எலிமெண்ட்டை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா வாட்டர் எலிமெண்ட்டுக்கு நல்ல சப்போர்ட்டிவா, ஆறுதலா, நிறைய ஸ்பிரிச்சுவலா நம்ம நிறைய ஸ்கில்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு வாட்டர் எலிமெண்ட் பர்சனாலிட்டி வந்தாங்கன்னா நிறைய பாசிட்டிவ் வைப்ஸை கொடுத்து, உதாரணங்கள் வந்து வேத புத்தகங்கள்ல இருந்து இந்த மாதிரி திருவாசகம், திருமூலர் எழுதிய திருஞான சம்பந்தம், இந்த மாதிரியான நூல்கள்ல இருந்து நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ், திருவள்ளுவர் சொல்லக்கூடிய குறள், இதுல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப சீக்கிரம் கேட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மக்களா இருக்கக்கூடிய எலிமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் எலிமெண்ட். நிறைய ஈஸியா நம்பிடுவாங்க. அதே நேரத்துல ட்ரஸ்ட் ஒர்த்தியா ஒரு பீப்புள் எதிர்பார்ப்பாங்க. அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தியா நீங்க பிலாசபியோட லிங்க் பண்ணீங்கன்னா போதும், வாட்டர் எலிமெண்ட் நீங்க சொன்ன விஷயத்த எந்த தங்கு தடையும் இல்லாம கேட்டுருவாங்க. அண்ட் இந்த வாட்டர் எலிமெண்ட் ரொம்ப, நான் சொன்னேன், பீவரேஜஸ்க்கு அடிக்டா இருப்பாங்க. காஃபியா இருந்தாலும் சரி, டீயா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்கஹால் இருந்தாலும் சரி, அதிகப்படியான அடிக்ஷன் கண்டினியூஸா எடுக்கக்கூடிய எலிமெண்ட் வாட்டர் எலிமெண்டா தான் இருக்கும். இந்த வாட்டர் எலிமெண்ட் இப்படி இந்த மாதிரி எடுக்கிறதுனால எஸ்பெஷலி ஷோல்டர் பெயின் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வருது காஃபி எடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஃபி எடுக்கும்போது கிட்னியோட எக்ஸாஷன் ரேட்டு ஜாஸ்தி ஆகும். ஏன்னா காஃபி கசப்பு பொருள், கசப்புன்றது ஃபயரோட பொருள். எப்படி ரிலேஷன்ஷிப்ல வாட்டர் ஃபயர் சரியா ரிலேட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம், பிரச்சனைகள் நிறைய வரும்னு சொன்னோமோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தண்ணிய நிறைய நெருப்பு கொடுக்கும் பொழுது, அந்த நெருப்புல ஒரு ப்ராடக்ட் கஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட், அது கொடுக்கும் பொழுது நிறைய நீர் ஆவி மாதிரி நிறைய எனர்ஜி நமக்கு லாஸ் ஆகும். அப்படி லாஸ் ஆகிறதுனால, கெஃபின் குடிக்கிறதுனால அவங்களுக்கு போன்ல வந்து டீமினரலைசேஷன் நிறைய நடக்கும். அப்ப போன் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய சைக்காட்ரிக் விஷயத்துல போகக்கூடிய எலிமெண்ட் வாட்டர் எலிமெண்ட் தான். நிறைய உயிர் போகிறத பத்தி பயப்படக்கூடிய எலிமெண்ட் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயே இருப்பாங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போயிட்டாங்கன்னா ஜீவசமாதின்ற அளவுக்கு போயிடுவாங்க, உயிரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா உலக வாழ்க்கையில நிறைய அடிபட்டு நிறைய மிதிப்பட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா உயிரை பத்தி நிறைய பயப்படுவாங்க. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டாங்க. குளிர்காலம் பிடிக்காது, சப்தங்கள் பிடிக்காது, ஃபேன் சப்தம் கூட பிடிக்காது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியை விரும்பக்கூடிய ஒரு எலிமெண்ட் இந்த வாட்டர் எலிமெண்ட் பீப்புள். அப்ப வாட்டர் எலிமெண்ட்டுக்கு காமனா பார்த்தோம்னா தலையில ஏற்படக்கூடிய தலையில கட்டி, பிரஷரு, மைக்ரைன் தலைவலி, பேக் ஆக்சிபிட்டல் தலைவலி, எபிலெப்சின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு, சைக்கோசிஸ் அண்ட் மேனியான்னு சொல்லக்கூடிய சைக்காட்ரிக் டிசீஸ், இதெல்லாம் வாட்டர் எலிமெண்ட்டுக்கு காமன். மெட்டபாலிக் டிசீஸை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர் டென்ஷன் இஸ் காமன் ஃபார் தட்.
ஸ்கெலிட்டோ மசில் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் மூமெண்ட் டிசபிலிட்டி ரொம்ப காமனா இருக்கும். ஸ்லரிங் ஸ்பீச்சா இருக்கும், ஸ்பீச் வேகமா வராது. காதுகள்ல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காது அடைப்பு, காது இரைச்சல், காதுல ஓட்ட, காதுல சீல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூபி இன்கான்டினன்ஸ், யூரின் வந்து வரவே மாட்டேங்குது, போனா சொட்டு சொட்டா வருது, வரல அப்படின்னாலும் இதுவும் கோல்டு கண்டிஷனால தான், இதுவும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் வாட்டர் எலிமெண்ட் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த எலிமெண்ட்டை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா நம்ம இந்த எலிமெண்ட்டுக்கு இவங்களோட ஆஸ்பெக்ட்ஸை புரிஞ்சு நிறைய வில் பவரை பூஸ்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள், நிறைய வில் பவரை சப்போர்ட் பண்ணக்கூடிய புத்தகங்கள், நிறைய புத்தகத்தை படிக்கிறத விரும்பக்கூடிய மக்களா இருப்பாங்க. அந்த மாதிரி புத்தகங்களை நிறைய சப்போர்ட் பண்ணி, அதே நேரத்துல இவங்களுக்கு நல்ல ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டி அசைன் பண்ணி, இந்த பீவரேஜஸ் எல்லாம் எடுக்காம இவங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது ட்ரிங்க், ஒரு கஷாயமோ இல்ல ஒரு சூப்போ ரெக்கமெண்ட், ஏன்னா இவங்களோட கோல்டு கான்ஸ்டியூஷனால ஒரு ஸ்வீட் கார்ன் சோப்பு இல்ல வெங்காயத்தால் சூப்பு இதெல்லாம் இவங்களை குடிக்க சொல்லி, இல்ல ஒரு ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்லக்கூடிய அன்னாச்சி பூவை கொதிக்க வச்சு தண்ணியில போட்டு குடிக்க சொல்லி இந்த மாதிரியான ரெக்கமெண்ட் பண்ணோம்னா இவங்களோட டிஷ்யூ மொபிலிட்டி நல்லா இருக்கிறதுனால ஜாயிண்ட் பெயின்ஸ்ல இருந்து வெளியே விட்டுருவாங்க, குளிர் அதிகமா தாக்காது. அண்ட் இவங்களுக்கு மாக்சிடியூஷன் தெரப்பி, டியூபர்குலோசிஸா இருக்கட்டும், இல்ல எலிஃபென்டியாசிஸ் சொல்லக்கூடிய ஃபிலேரிசிஸா இருக்கட்டும், இல்ல பேக் பெயினா இருக்கட்டும், இல்ல சர்விக்கல் பெயினா இருக்கட்டும், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸுக்கெல்லாம் நிறைய உதவுறது எந்த இதுன்னு பார்த்தோம்னா மாக்சிடியூஷன் தெரப்பி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா உதவும். ஆர்த்ரைட்டிஸ்ல இருந்து இன்னொன்னு ஆஸ்துமா, வாட்டர் எலிமெண்ட் பீப்புளுக்கு நிறைய ஆஸ்துமாவும் இருக்கும். காரணம் அகைன் ஒர்க்கஹாலிக். ஸோ தே டோன்ட் டிஃபெண்ட், எழுத்து பேச தெரியாது, வேலையை பழுவை ஜாஸ்தி போட்டுட்டு உள்ளுக்குள்ளேயே டார்ச்சர் ஆகி டென்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இந்த வாட்டர் எலிமெண்ட் அப்போ ரொம்ப ஈஸியா வீசிங் வந்து அட்டாக் ஆகிறதுக்கு இவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் வாட்டர் எலிமெண்ட் பர்சனாலிட்டி. சரிங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம நாளைக்கு இன்னொரு எலிமெண்ட்டை பத்தி பார்க்கலாம். ஹலோ சார், ஷர்மிளா சார். இப்ப இந்த வாட்டர் எலிமெண்ட் பர்சன் சொன்னீங்க, ஆனா இது வந்து நீங்க சொல்ற குவாலிட்டி எல்லாமே ஒருத்தருக்கே எல்லாம் இருக்கிறது இல்லைங்களா? அது மிக்ஸ்டா தானே இருக்கு. அவங்க ஒர்க் பண்ற ஸ்டைல், அவங்களோட குவாலிட்டி இதெல்லாம் வந்து நல்லா கணிச்சு பாருங்கம்மா. இனி கணிச்சு பாருங்க, இந்த கான்ஸ்டிடியூஷனை நீங்க வந்துட்டு உள்ள வாங்கி கணிச்சு பாருங்க. நிறைய ஃபேக்டர் வந்து ஒரு பர்சனாலிட்டிக்கு ஒத்து போறதுக்கான தன்மை அதிகமா இருக்கும். இவங்களோட அப்பியரன்ஸ், அந்த அந்த ஒர்க் பண்ற டைப், இவங்களோட அந்த டிசீஸ், இதெல்லாம் ஒரு 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 இதுல வந்து வாட்டருக்கான இதுல இருந்தாலும் மற்ற விஷயங்களும் அவங்களுக்கு சேர்ந்து இருக்குங்களே, அது எப்படி சொல்றது? வாய்ப்பு இல்லம்மா, வாய்ப்பு இல்லை. ரொம்ப கிரியேட்டிவா இருக்க மாட்டாங்க, ரொம்ப டாக்கட்டிவா இருக்க மாட்டாங்க. ஓகே, அப்போ அந்த ஃபேக்டர்ல உள்ள உட்காந்து அவங்களுக்கு அந்த எயில்மெண்ட் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ட்ரூப்பிங் ஷோல்டரா இருப்பாங்க, பிராட் ஷோல்டர் இருக்காது, காது சம்டைம்ஸ் பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வாட்டர் எலிமெண்ட்டுக்கு. டங்க் பார்த்தோம்னா நிறைய லென்த்தியா வராது. டங்க் வந்து ரொம்ப ஷார்ட்டா தான், அவங்க நாக்க நீட்ட சொன்னா ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். காரணம் கோல்டு கான்ஸ்டியூஷனால ரொம்ப நீளமாவும் வராது. ஆக்சுவலா வார்த்தைகள் நிறைய வராது, அதட்டி பேச மாட்டாங்க, வேணா நோனே சொல்ல தெரியாது. ஓகே, எந்த ஒரு விஷயத்திலையும். அப்ப இந்த மாதிரி வேற வேற குவாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அப்ப அவங்க வாட்டர்ல வரமா. இப்ப எக்ஸாம்பிள் என்னோட ஃபாதர் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் ரொம்ப வந்து கோவமா பேசுறவரு, ஆனா அவருக்கு அந்த காது ப்ராப்ளம் அதெல்லாமே நீங்க சொல்ற மாதிரியே இருக்கு. ஒரு வேலையை கொடுத்துட்டா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிப்பாரு, நல்லா கிளியரா பேசுவாரு. அந்த மாதிரி மிக்ஸ்டா தான் இருக்கு. நீங்க இந்த காது ப்ராப்ளம் அவருக்கு நிறையவே இருக்கு. அதனாலதான் அப்ப அவங்க ஏர்த்ல வரமாட்டாங்க. வாட்டர் எலிமெண்ட்டுக்கு காது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் வந்து ஏஜ்ல வந்து ப்ரோக்ரஸ் ஆகும் பொழுது அவருடைய மூவ்மெண்ட்ல வாட்டர் ஃபேஸுக்கு ரீச் ஆகக்கூடிய தன்மை இருக்கு. இப்போ நம்ம வளர்றதுல இப்ப எப்படி கருவுறுதல்ல பார்த்தோம் இல்லையா, வுட் எலிமெண்ட், ஃபயர் எலிமெண்ட், மெட்டல் எலிமெண்ட், ஐ மீன் எர்த் எலிமெண்ட், மெட்டல் எலிமெண்ட், வாட்டர் எலிமெண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி வளர்ச்சி நிலைகள்ல அவங்களுடைய லைஃப் வந்து வாட்டர் ஃபேஸை நோக்கி போச்சுன்னா காது மந்தமாகும். காது மந்தமாகிறதுக்கான காரணம் காதுல வந்து யாங்குடைய சப்ஸ்டன்ஸ் குறையறதுனால, அதாவது நீர்த்தன்மை வந்து காதுல குறைஞ்சு நீரோட ஓட்டம் குறையறதுனால காது மந்தத்தன்மை ஏற்படும்.
இது வாட்டர் எலிமெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹை, நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா யார் பயத்தை உள்வாங்கி சரியா நைட்ல தூங்காம, அதே மாதிரி நிறைய விஷயத்துல இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெட்ஃபோன் யூசேஜ் எல்லாம் ஜாஸ்தி பண்ணி நிறைய ஹெட் ஹீட்டை இன்வைட் பண்ணக்கூடிய அதர் எலிமெண்ட்டுக்கும் அந்த காது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆனா ஜென்ரலா இன் ஜென்ரல் which is high for water element people. ஈவன் சின்ன வயசுலயே நிறைய இயர் பிளாக்கேஜ் நம்ம பார்க்க முடியும், டினைட்டிஸை பார்க்க முடியும். இப்போ இன்ஃபர்டிலிட்டி சின்ன வயசுல வருவாங்க, டினைட்டிஸ் இருக்காமான்னு கேட்டீங்கன்னா, இறைச்சல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னுவாங்க. ஏன் இறைச்சல் அப்படின்னா அவங்க சப்கான்சியஸ் லைஃபை நீங்க நோண்டி பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி பயம் இருக்கிறதுனால டினைட்டிஸ் வந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்ப நம்ம ஒரு எலிமெண்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது காமனா இந்த எலிமெண்ட்டுக்கு இந்த எலிமெண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே கான்ஸ்டிடியூஷன் இல்லாம வேற எந்த கான்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் அந்த வாட்டர் தன்மையை வந்து குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா வாட்டர் எலிமெண்ட் பீப்புளுக்கு என்னென்னலாம் வந்துச்சோ அது அதே அதர் கான்ஸ்டிடியூஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? சரிங்க சார். சரி, அப்போ அவங்க வந்து வாட்டர் எலிமெண்ட் பீப்புள்னு சொல்ல முடியாது. அப்படிதான். ஓகே ஓகே சார். அவர் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறாரு, நிறைய பேசுறாருன்னா he could be probably metal people இருப்பார். ஓகே ஓகே ஓகே, थैंक यू. ஓகே. ஹலோ சார், ஜமுனா பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. சார் நான் வந்து வாட்டர் எலிமெண்ட் தானே சார்? நீங்க வந்து எர்த் ஃபயர்மா, நீங்க எர்த் ஃபயர். ஆனா நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு நல்லா உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? பியூட்டி பார்லர் வச்சிருந்தேன். இப்போ வந்து எஸ்தெட்டிஷியன், அக்குபஞ்சர் முடிச்சிருக்கேன். ஓகே. முதல்ல வந்து இந்த வாட்டர் எலிமெண்ட்டுக்கு பியூட்டிஷியன் ஒர்க் செட் ஆகாத ஒர்க். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அழகு பெருசா தன்னை அழகுபடுத்திக்க பார்க்க தெரியாது. கசங்கின சட்டையை போட்டு வெளில போயிடுவாங்க, கிழிஞ்ச ஷூ செப்பலை போட்டு கூட வெளில போயிடுவாங்க. ஓகே, அவங்களுக்கு வேலை தான். இப்போ வந்து ஒரு பெயிண்டர் வர்றாரு எப்படி இருப்பாரு, ஒரு ஒரு கார்பெண்டர் வர்றாருன்னா எப்படி இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அப்பியரன்ஸ் வைஸ் அவங்க நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து, ஈவன் இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு வாட்டர் எலிமெண்ட் பர்சனாலிட்டி இருக்காரு, பயங்கர ஒரு ஹை பொசிஷன்ல ஒர்க் பண்றாரு ஒரு ஐடி கம்பெனில. ஓகே, ஒரு 40 பேர் மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஜீன்ஸை போட்டு ஒரு அழுக்கு கசங்கின டிஷர்ட் போட்டு போயிருக்காரு. எல்லாம் உள்ள கோட் ஷூட்ல உள்ள உட்காந்துருக்கோம். ஓகே, என்னங்க இப்படி வந்திருக்கீங்கன்னா, நான் என்னோட பொசிஷனுக்கு இப்படி வந்தா போதும் இல்லை அப்படின்ற சொல்லியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய எக்ஸ்பிரஷன்ல வந்து பெருசா கேர் பண்ணிக்காம ஆன் த வே ஆன் த கோ ப்ராசஸ்ல போகக்கூடிய ஒரு எலிமெண்டா இருக்கும் இந்த வாட்டர் எலிமெண்ட். ஓகே, ஹேர் ஸ்டைலு கிளீனா இருக்கணும் அப்படின்னு பார்க்க தெரியாது. அதே மாதிரி தன்னை வந்து இப்படிதான் வெளிப்படுத்திக்கணும், இவங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னு ஆக்ட் பண்ண தெரியாது. ஓகே, எல்லா இடத்துலயும் ஒரே வெகுளியா ஒரு 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 அதான் சொல்றேன்ல, அம்மாஞ்சி மாதிரியான அப்பியரன்ஸ். ஓகே, இப்ப விக்ரம் கேரக்டர்ல அம்பியோட கேரக்டர் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு தோரணையில் இருக்கக்கூடிய மக்கள் வாட்டர் எலிமெண்ட் பீப்புள். ஓகே, நீங்க வாட்டர் கிடையாது, எர்த் ஃபயர் பி. ஓகே ஓகே, அதுதான் எனக்கு டவுட் வந்து சார். அதான் थैंक यू சார். சார் ஈஸியா டயர்ட் ஆகுறாங்க சார் வாட்டர் எலிமெண்ட். அது அவங்களோட கேரக்டரா இல்ல வேலை எல்லாமே பண்றாப்ல பண்ணிட்டு அததான் சொன்னேன்ல, அதிகப்படியான காஃபி இன்டேக்கு, அதிகப்படியான டீ இன்டேக்கு, இதெல்லாம் எதுக்குன்னா தான் டயர்ட் ஆகிறத வெளியில சொல்ல மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க. நான் டயர்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்ல தெரியாது, சொல்ல பிடிக்காது. ஒண்ணு, அந்த டயர்ட்னஸ் தெரியாம இருக்கிறதுக்காக தனக்கு உள்ள ஸ்டிமுலண்ட் அடிக்கடி குடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு காஃபியோ இல்ல ஒரு டீயோ இல்ல இன்னும் மேல்லாம் பாத்தீங்கன்னா தான் உடம்பு வலி தெரியாம இருக்கிறதுக்கு ஆல்கஹால் போறது, இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னுக்கு அடிக்டா இருப்பாங்க வாட்டர் எலிமெண்ட். ஸ்வீட் சாப்பிடுறாங்க சார், அடிக்கடி ஸ்வீட் எடுத்துட்டே இருக்காப்ல. ஓகே, என்ன வேலையில இருக்காங்க? நம்ம ஃபீல்டு தான் சார், ஃப்ரெண்ட் தான். அப்படியா? ஓகே ஓகே. அண்ட் அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஹேர் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் மெயினா நான் பார்த்ததுல இருக்கு சார் வாட்டர் எலிமெண்ட். அது என்ன மாதிரி கிரே ஹேர் நிறைய ஆயிடும் இந்த வாட்டர் எலிமெண்ட்டுக்கு. சின்ன வயசுலயே கிரே ஹேர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு வாட்டர் எலிமெண்ட்டுக்கு. ஓகே, அகைன் காரணம் டீப் திங்கிங்னால.
சரிங்களா? ஓகே சார். ஓகே ஓகே ம். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் அகைன் ஜமுனா சார். சார் ஆக்சுவலி ஆ, நீங்க சொல்லுங்க. சொன்னதுல வந்து அந்த ஃபேன் சத்தம் பிடிக்காது, குளிர் பிடிக்காது, அண்ட் இரைச்சல் பிடிக்காது, இது எல்லாமே எனக்கு இருக்கு சார். அதனாலதான் நான் வந்து வாட்டர் எலிமெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். வெரி குட், வெரி குட். சரி சரி. அப்ப ஃபர்ஸ்ட் எதனால எனக்கு அந்த இது முடியும்? இந்த மாதிரி டவுட்டே கேட்க தெரியாது வாட்டர் எலிமெண்ட்டுக்கு. ஸோ அதனால அதுவும் ரூல் அவுட். ரெண்டாவது, எர்த் எலிமெண்ட் வரும்போது இப்போ ஏன் நீங்க உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த எர்த் ஃபயரை பத்தி படிக்கும்போது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே. எர்த் ஃபயர் வந்து தே எக்ஸ்பெக்ட் பர்ஃபெக்ஷன் இன் லவ். தெரியுதா உங்களுக்கு? லவ்ல பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள். அப்போ உங்களோட பிள்ளைகளா இருக்கட்டும், உங்களோட கணவனா இருக்கட்டும், இல்ல உங்களை சார்ந்தவங்கள்ட்ட உங்களுக்கு மட்டுமே அன்பு கிடைக்கக்கூடியன்றது அதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஏமாற்றங்கள் நடக்கும்போது தாங்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஃபயர் எக்ஸீட் ஆகும். இப்ப வாட்டர் எலிமெண்ட்டுக்கு பிரச்சனை வரதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, தலையில நெருப்பு ஜாஸ்தி ஆகிறதுனாலதான். ஏன் இயர் பிளாக் ஆகுது? ஹீட் ஜாஸ்தி ஆகிறதுனால. ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பாடியில சி டிசென்டிங் ஜாஸ்தி இருக்கும், சி அசென்ட் ஆகாது. அப்ப ஈரம் வந்து தலைக்கு ஈரப்படுத்த முடியாது. ஹிப்ல இருந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ஹெட்டுக்கு போகாது. அப்ப ஹெட் ஹீட் ஆகும். அந்த மாதிரி நடக்கும் பொழுது நம்ம பாடியில அதிகமா ஹீட் அதிகமாக இனம் புரியாத பயமும் வந்துடும். சர்ஃபேஸ் பாடியில வார்ம் எனர்ஜியை மெயின்டைன் பண்ண முடியாதனால குளிரும் அதிகமா தாக்கப்பட்டுரும். புரியுதா உங்களுக்கு? சோ இப்போ ஜெனரல் வாட்டரா இருக்கவங்க அவங்க ஆரம்பத்துல இப்ப சின்ன வயசு இப்ப பிறக்கிறான்னு வச்சுங்க, நவம்பர் டிசம்பர். இப்போ ஒருத்தன் பிறக்கிறான்னு வச்சுங்க நவம்பர் டிசம்பர்ல, அவன் ஆல்ரெடி அவன் வந்து 4 துணி 5 துணியை கேட்கிறவனா இருப்பான். ஓகே, பிறக்கும் பொழுதே ரொம்ப அழுவான். காத்து பட்டா ரொம்ப அழுகிறது. ஓகே, திக்கான கிளாத்தை யூஸ் பண்ணி வெளியில போறது, இதெல்லாம் பார்த்து பிடிச்சிடலாம். அதே ஃபயர் எலிமெண்ட் திக்கான கிளாத் யூஸ் பண்ணாது. ஃபயர் எலிமெண்ட் திக்கான கிளாத் யூஸ் பண்ணாது. எப்பொழுதுமே சன்னமான கிளாத் யூஸ் பண்ணும். பெட்ல படுக்கும்போது கூட குறுகி படுக்க தெரியாது. பப்பரப்பான்னு படுக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன் எதுனா ஃபயரா இருக்கும். ஆனா பெட்ல படுக்கும்போது ரொம்ப குறுகி தன்னை இடுப்பை குறுக்கி காலை குறுக்கி படுக்கக்கூடிய, ஒரு சோஃபால குறுக்கி படுக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் எதுவா இருக்கும்னா வாட்டர் கான்ஸ்டியூஷனா இருக்கும். ஓகே ஓகே சார். சார் ஹலோ சார். சொல்லுங்கம்மா. பேபி பேசுறேன் சார். சார் அப்போ வந்து ஒரு எலிமெண்டோட ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது நம்ம இயல்பா ஒரு சில விஷயங்கள் இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ அதோட எக்ஸஸோ இல்ல டிஃபிஷியன்ஸோ வேற ஒரு நேச்சர் வந்து அவங்களுக்குள்ள வர்றப்போ அதை நம்ம ட்ரீட் பண்றப்போ அவங்களோட ஒரிஜினல் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி வந்துருங்களா? கண்டிப்பா ரிட்டர்ன் ஆகி வந்துரும். ஓகே ஓகே. ஓகே. அதான் சொல்றேன்ல, அதாவது வாட்டர் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெமரி வந்து ஜாஸ்தி இருக்கிறது வாட்டர் எலிமெண்ட் தான். ஆனா அதே வாட்டர் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா மறதியிலையும் ரொம்ப பீக்ல இருக்கிறது வாட்டர் எலிமெண்ட் தான். ஓகே. அப்ப நம்ம பேஷண்ட் என்கொயரி பண்றப்ப பாத்தீங்கன்னா அவங்க என்ன பேட்டர்ன் இருக்காங்க, டெம்பரரி இந்த ப்ராப்ளம் இருக்கா இல்ல வந்து லாங் டர்ம் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி என்கொயரி பண்ணிக்கணும். ஸ்கில் டிரைவரும் வாட்டர் எலிமெண்ட் தான். சைக்கிள் கூட ஓட்ட தெரியாம பயப்படுறதும் வாட்டர் எலிமெண்ட் தான். புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க சார். சோ அப்போ நம்ம இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த இப்ப நம்ம எடுக்கிறது ஒரு ஜெனரல் அவுட்லைன் படிக்கிறோம். இந்த ஜெனரல் அவுட்லைன் பிளஸ் இதுக்கு பாடியோட அப்பியரன்ஸ், பாடியோட அதர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்மளால கன்க்ளூஷன் வர முடியும்னா ஒரு 60 to 70% நம்மளால கன்க்ளூஷன் வர முடியும் பாக்குறது மூலமா. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ப்ரோ பண்ணணும், என்னென்ன மாதிரியான ஹெல்த் கண்டிஷன்ஸ் எவ்வளவு நாளா இருக்கு. இப்படி ப்ரோ பண்றது மூலமா நமக்கு இன்னொரு அடிஷனலா ஒரு 10 to 20% நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அண்ட் மெஜாரிட்டி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்குள்ளேயே அவங்கள ஸ்கிரீன் பண்ணிடலாம், அவங்க என்ன பேட்டர்ன் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லி. ஓகே, அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் செலெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே. சார் இந்த கிளாஸ் வந்து ரெக்கார்டட் ஆயிருக்கா சார்? ரெக்கார்டட் இருக்குமா? ஆனா எல்லா கிளாஸோட ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு கிடைக்காது. ஏதாவது மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட ரெக்கார்டிங் கிடைக்கும். ஓகே, நான் திருப்பியும் போட்டு பார்க்கும்போது நமக்கு டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும். அதனால தான் உங்களுக்கு நான் இன்னொரு மெட்டீரியல் புக் ஒன்னு அனுப்பிச்சிருக்கேன். ஏற்கனவே ஒரு புக் அனுப்பிச்சிருக்கேன்.
அது இல்லாம இன்னொரு புக் அனுப்புறேன், அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. அதுல இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் நல்லா இருக்கும். ஓகே சார். அது இப்போ வாங்கிட்டா மேம் கிட்ட இருக்குமா சார்? இல்ல இப்ப நான் அனுப்பிச்சுடுறேன், குரூப்ல அனுப்பிச்சுடுறேன். குரூப்ல ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. யா. சார் அவங்களோட கண்ணு வச்சு கண்டுபிடிக்க முடியுமா சார்? கண்ணு வந்து ரொம்ப சின்ன கண்ணா இருக்குமா. வாட்டர் எலிமெண்ட் பீப்புளுக்கெல்லாம் ரொம்ப சின்ன கண்ணா இருக்கும். லைக் ரஜினிகாந்த் மாதிரி அந்த மாதிரி. பெரிய கண்ணு வந்து ஃபயர் எலிமெண்ட்டுக்கு தான் இருக்கும். சின்ன கண்ணு அப்பியரன்ஸை வச்சு நம்ம வாட்டர் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் வாட்டர் எலிமெண்ட் ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் தெரியுமா சார்? அவ்வளவா ஸ்கின் பிரச்சனைகள் வராதுமா. வாட்டர் எலிமெண்ட்டுக்கு ஸ்கின் சுருங்காது அவ்வளவு சீக்கிரம். ஓகே, ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் ஜாஸ்தி வராது. ஓகே, அந்த ஸ்கின் பிரச்சனை எல்லாம் வராது. உள்ளுக்குள்ள போன் அசோசியேட் பிரச்சனை தான் நிறைய வரும். ஓகே, அண்ட் அந்த நான் சொன்னேன்ல, அந்த கோல்டுனால பிளாக் ஆகுறது நிறைய வந்து பார்த்தோம்னா கிராம்பிங் பெயினா இருக்கட்டும். ஓகே, வலி சுருட்டி பிடிச்சி இறுக்கி பிடிச்சி வலிக்கிறது, அந்த மாதிரி பெயின் இருக்கட்டும். இல்ல அந்த யூரிட்டர் பிளாக்கேஜ், இல்ல ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கு, இல்லாட்டி டியூபர்குலோசிஸ், இந்த மாதிரியான இன்ஃபெக்டிவ் டிசீஸ் எல்லாம் வர்றதுக்கான காமன் ஜாஸ்தி. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கருப்பு பூஞ்சை எஃபெக்ட் ஆயிடுச்சு, அஸ்பெர்ஜுலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கை லங்ல எஃபெக்ட் ஆயிடுச்சு, இம்யூனிட்டி ரொம்ப குறைஞ்சு போன் மேரோ டிப்ரெஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து வாட்டர் எலிமெண்ட்டுக்கு ரொம்ப காமன். ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற சப்கான்சியஸ் ஸ்ட்ராங் ஃபியர் தான். ஓகே, குறிப்பா சாவை நினைச்சு நிறைய பயப்படக்கூடிய கான்ஸ்டிடியூஷனா இருப்பாங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? வெரி குட். சார் சாரி சார், ஸ்கின்ல வந்து டார்க் பேட்சஸ் மாதிரி வருது இல்ல சார் கொஞ்சம் பேருக்கு? நிறைய இல்லம்மா, இவங்களோட காம்ப்ளெக்சேஷனே டார்க்கா தான் இருக்கும். ஓகே, அண்ட் சம்டைம்ஸ் வந்து இப்ப செல்லுலைட்டிஸ் சொல்றாங்க இல்லையா, சின்ன சின்ன கருப்பு கலர் புள்ளியா இருக்கும் நிறைய. அந்த மாதிரி புள்ளியா வந்தது வாட்டர் எலிமெண்ட்டுக்கு காமனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா யாருடைய உடம்புல வாட்டர் லாஸ் ஆகுதோ நிறைய டீஹைட்ரேஷனால, ஓகே, அது ரொம்ப காமனா பார்த்தோம்னா ஃபயர் பீப்புளுக்கும் எர்த் ஃபயருக்கும் இது ரொம்ப காமனா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வாட்டர் டீஹைட்ரேட் ஆகும்போது ஸ்கின்ல ட்ரைனஸ் வரும்போது பிளாக் பேச்சஸ் வர ஆரம்பிச்சு. ஓகே, அண்ட் இந்த டிசீஸ் வந்து வாட்டர் எலிமெண்ட் பீப்புளுக்கு ரொம்ப காமன் கிடையாது. சரிங்களா? சார் எர்த் ஃபயர்னா அப்போ நான் எர்த் ஃபயர் தான் சார். அப்ப எனக்கு அந்த டாட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லையே. ஏமா கண்டிப்பா இருக்குன்னு சொன்னேன். இப்ப உங்க வயசு என்னம்மா? ஏமா நீங்க வேற? இல்ல சார், நான் சொல்றது எக்ஸ்ட்ரீம் செல்லுலைட்டிஸ் கண்டிஷன் சொல்றேன். வாட்டர் லாஸ் ஆகும் பொழுது இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் டயபெட்டிஸ் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பேட்ச் பேட்சா ரவுண்டா கருப்பா கால்ல இருக்கும். ஓகே, சில பேருக்கு அந்த மாதிரி. உங்க வயசுல வந்துட்டு இப்ப இது இல்லையேன்னா என்ன அர்த்தம்? இப்போ வாட்டர் எலிமெண்ட்டுக்கு கேன்சர் வரும் அப்படின்னா எனக்கு கேன்சர் இல்லையா என்ன அர்த்தம்? பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி தானே சொல்றோம் நம்ம. ஓகே 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 சார், சாரி. பாருங்க, இது அதாவது சொல்லுவாங்கல்ல, நம்ம எல்லாம் வைத்தியர்ன்றதுனால அரகுர வைத்தியர். ஃபர்ஸ்ட் உங்க உடம்புல அப்ளை பண்ணி பாக்குறத தூக்கி போடுங்க, கான்ஸ்டிடியூஷன் பாருங்க. ஓகே, டிசீஸ் அப்ளை பண்ணி பார்க்காதீங்க. இது நமக்கு இருக்கா, அப்ப இது என்ன எலிமெண்ட், இது நமக்கு இருக்கா, இது என்ன எலிமெண்ட், அப்படியெல்லாம் அப்ளை பண்ண வேண்டாம். ஓகே ஓகே சார். ஓகே, விஷுவல் அப்பியரன்ஸ்ல நான் சொன்னேன் ப்ளீசிங் பர்சனாலிட்டியா தான் இருப்பாங்க. மாட்டேன்னே சொல்ல மாட்டாங்க, டிஃபெண்டே பண்ண தெரியாது. ஆக்சுவலா வேலை கொடுத்தா இன்னும் குடுன்னு சுமந்துக்குவாங்களே ஒழிய இவங்களால மாத்தி பேசி நான் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு டிஃபெண்டா சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் ஆப்போஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஓகே, எதிர்த்து பேச மாட்டாங்க சொல்ல போனா. அந்த அளவுக்கு ரொம்ப பணிவான மக்களா இருப்பாங்க. அதனாலதான் ட்ரூப்பிங் ஷோல்டர் அப்பியரன்ஸ் இருக்கும், பிளாக் காம்ப்ளெக்சேஷன் இருக்கும். டைலர் நான் அதனாலதான் உதாரணம் சொன்னேன். மெஜாரிட்டி ஆஃப் டைலர் பாருங்க ஜைஜாண்டிக் ஷோல்டர்லாம் இருக்காது, ரொம்ப சித்து உடம்பா தான் இருக்கும். சித்து உடம்புனா தேவயானி இருக்காங்கல்ல, தேவயானி வாட்டர் ஃபயர். தேவயானியோட அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி.
ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ப்ளீசிங். இந்த பாண்டியராஜன்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஆக்டர் பாண்டியராஜன்லாம், பாண்டியராஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவெல்லாம் பக்கா வாட்டர் எலிமெண்ட். ஓகே ஓகே சார். ஹலோ சார். சொல்லுங்க சார், ஒரு டவுட்டுங்க சார். இப்போ ஆக்சுவலா இப்போ வாட்டர் எலிமெண்ட் அப்படின்னா நீங்க ஒரு எலிமெண்ட்டும் பாத்தீங்கன்னா நம்ம கரு உருவாகிறப்போ ஒரு அந்த டிராவல் சொன்னீங்க இல்லையா, எசன்ஸ் வந்து ஒரு 8 திசைகளில பயணிக்கக்கூடிய இதுதான் வந்து அவங்களோட இதை டிசைன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, எலிமெண்ட் டிசைன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, அப்போ இந்த வாட்டர் எலிமெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த தண்ணியோட டிராவல் அதுக்கு அதிகமா இருக்கும் வாட்டர் எலிமெண்ட்டுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அந்த தண்ணியோட டிராவல் அதிகம்ன்றதை விட இப்ப நார்த்ல டைரக்ட் ஆச்சுன்னா நார்த் விண்டர்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, நார்த் கோல்டு ஜோன் சொல்றோம். இவங்களோட மூவ்மெண்ட் வெளியில இந்த உலகத்துக்கு வந்த டைம் வந்து பார்த்தோம்னா நார்த்தோடைய டைம்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கோல்டு டைம்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப கோல்டு அதிகமா இருந்துச்சுன்னா, கோல்டு வந்து இன் எக்ஸஸ்ன்னு சொல்றோம். கோல்டு இருக்கும்போது நம்ம அதிகமா பேச மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அசதியா தூங்கிட்டே இருக்கதான் சொல்லுவோம். குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கும்போது, குளிர்ச்சி நிறைய இருந்துச்சுன்னா பசிக்காது ஆக்சுவலா, ஏன்னா டைஜஷன் ரேட் ஸ்லோவா இருக்கும். ஓகே, குளிர்ச்சி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா மூவ்மெண்ட் எல்லாம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதனாலதான் இந்த கோல்டு கான்ஸ்டிடியூஷன் பீப்புளுக்கும் ஸ்டிஃப் பாடி ஜாஸ்தி, உள்ளுக்குள்ள ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பசி இருக்காது. ஓகே, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு, ஏன்னா டைஜஷனே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி கோல்டு சப்ஸ்டன்ஸ் இருக்கும்போது ரொம்ப பார்த்து பொறுமையா ஏதாவது. இதனாலதான் என்ன பண்றோம்னா நம்ம சூப் நம்ம அட்வைஸ் பண்றோம். கோல்டுல இருந்து அவங்க ரிலீவ் ஆகணும்னா நிறைய சூப் எடுத்தாங்கன்னா ஈஸியா வந்து வார்ம்னஸ் கண்டென்ட் கொடுக்கணும். செக்ஷுவாலிட்டியில ஆர்வம் இருக்காது. ஓகே, கோல்டு கான்செப்ட் ஒண்ணு வந்து நிறைய வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஆர்த்தோடாக்ஸா நேரா பிலாசபர் இல்ல, நிறைய வந்து அந்த இதுல ஸ்பிரிச்சுவாலிட்டியில நிறைய இருக்கிறதுனால ஒண்ணு சுத்தப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இப்ப நம்ம ஒரு அந்த மாதிரி ஆக்டிவிட்டியில இருந்தோம்னா சவுத்த கழுவி விட்டு, பாய கழுவி விட்டு, வீட்டை கழுவி விட்டு, இதெல்லாம் வேலை செய்வாங்க. அப்ப ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க, நம்ம இவ்வளோ வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ப்ராசஸ் அவாய்ட் பண்ணிடலாம்னு செக்ஷுவல் பக்கமே ஒதுங்க மாட்டாங்க. ஒண்ணு, செக்ஷுவல் அட்ராக்ஷன் இன்ட்ரெஸ்டும் இருக்காது. ஏன்னா கோல்டுல வந்து சென்ஸ் ஆஃப் செக்ஸ் வந்து ரொம்ப டிம்மா இருக்கும். ஆக்சுவலா அந்த கோல்டுல ஃபயர் எக்ஸஸா இருந்துச்சுன்னா தான் செக்ஷுவாலிட்டி ஜாஸ்தி இருக்கும், இல்லைன்னா செக்ஷுவல் ஃபீலிங்கே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அதனால செக்ஷுவாலிட்டியில வந்து வாட்டர் எலிமெண்ட் பார்த்தோம்னா ரொம்ப லோ லிபிடோ ஆக்ஷன்ல இருக்கக்கூடிய மக்களா இருப்பாங்க. ஆனா வாட்டர் எலிமெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஈல்டிங் கெப்பாசிட்டி, ஃபெர்டிலிட்டிலாம் வந்து அந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் இம்பேலன்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா ஈஸியா ஃபெர்டைல் ஆயிருவாங்க. ரொம்ப நிறைய குழந்தைகளை பெற்றுக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய உடம்பு வாட்டர் எலிமெண்ட். ஓகே, அகைன் மிஷின் மாதிரி நிறைய பெத்து போட்டலாம், ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு கிரேவிங், ஒரு ஃபேண்டசி, ஒரு எக்ஸைட்டேஷன், ஒரு என்ன சொல்றது, ஒரு இமோஷனலி அட்டாச்ட் எம்பத்தி, அந்த மாதிரியெல்லாம் ஒரு தோரணையெல்லாம் வாட்டருக்கு ரொம்ப எதிர்பார்க்க முடியும். சார், அந்த டிஃபிஷியன்சி எக்ஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிச்சுவேஷன் அவங்களுடைய சரௌண்டிங் இதை பொறுத்தும் சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? அவங்களுடைய உணர்வு, அவங்க லைஃப் கிராஸ் பண்ணி வர்ற விதத்துல அவங்களுக்கு லைஃப்ல இன்சிடென்ட்ஸ் நடக்குது இல்லையா, அத பாதிப்புகள் வந்து அவங்களோட உள்வாங்குற தன்மை, இத நம்ம வாட்டர் எலிமெண்ட் எப்படி படிக்கிறோமோ அந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப சப்கான்சியஸ்ல ஃபியர். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேச மாட்டாங்க, ஆனா மத்தவங்க இவங்கள்ட்ட பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாதானே அடுத்தவங்க பேசுவாங்க. உள்ள இருக்கும், வெளியில காட்ட மாட்டாங்க. வெளியில காட்ட தெரியாதுப்பா. ஓகே, காட்ட தெரியாது. அப்ப காட்ட தெரியாம என்னன்னா எதிர்பார்ப்பு மட்டும் இருக்கும்போது தன்னை ஒதுக்குறாங்களோ அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு அதிகமா இருக்கும். தன்னை ஒதுக்குறாங்க. இமேஜினேஷன், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஹை ஃபார் வாட்டர் எலிமெண்ட் பீப்புள். அதனாலேயே பேக் பெயின், ரிஸ்ட் பெயின், நெக் பெயின், அசிடிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது இதெல்லாம் ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அவங்க பாக்குறதுக்கு காம் தான், ஆனா உள்ளுக்குள்ள காமா இல்ல. ஓகே, உள்ளுக்குள்ள நிறைய தேடல்கள் இருக்கு, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்றதுன்னு தெரியல, ஃபுல்ஃபில் ஆகல. அதனால ஸ்லீப்பை கெடுக்கிறாங்க. ஸ்லீப்பை கெடுக்கும் பொழுது
நிறைய எயில்மெண்ட்ஸ் வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க சொல்ல முடியாத விஷயத்தை தான் சொல்ல வர்றதான் ஆர்ட் மாதிரி பண்ணி அந்த மாதிரி அவங்க தீர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி தன்னோட உடம்புல இருக்கிற பிரச்சனையை வெளிப்படுத்தாம இருக்கணும்னாலும் சரி, தான்கிட்ட இருக்க குறைய வெளிப்படுத்தல இருக்கணும் சரி, வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். கான்சென்ட்ரேட் ஆன் வொர்க். ஓகே 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 தேங்க் யூ சார். சரி, ஓகேம்மா. நான் இதோட அந்த டெக்ஸ்ட் புக் அனுப்பிச்சுடுறேன், கோத்ரூ பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு எலிமெண்ட் பத்தி பார்த்துடலாம். ஓகே, Thank you, sir. Thank you, sir. Bye. Thank you, sir. Thank you, sir.